கொஞ்சம் பொறுமையா இருங்க கைஸ். நாம எல்லாரும் நல்ல நண்பர்களாச்சே. பப்ளு நீ ரொம்ப போய் சொல்ற. நாம எல்லாரும் நல்லவங்க. கொஞ்சம் பொறுமையா இருங்க. வேணாம். 8 மணி நேரத்திற்கு முன்பாக ஏய் பப்ளு, எனக்கு நீ பர்த்டே கிஃப்ட் கொடுக்கறேன்னு சொல்லிருக்க. உன்கிட்ட நான் அப்படியே சொன்னேன். ஆமா நான் சொன்னேன்ல, உன்னோட gift ரெடி ஆகிக்கிட்டே இருக்கு. நாளைக்கு உனக்கு வந்துரும், ஓகேவா? நிஜமாவா சொல்ற? எனக்கு ரொம்ப ஜாலியா இருக்கு. எனக்கு ஒருவேளை அம்னீஷியாவா இருக்குமோ? ஹார்பர்ட், என்ன பாச்சு? என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? வேற என்ன பண்றது? உன்னதான் இவ்வளவு நேரமா தேடிக்கிட்டு இருந்தேன். அதேதான் பப்ளு, ஞாபகம் இருக்கா? இப்போ என்னோட சீக்ரெட் வெப்பன் வர போதுடா. அச்சோ பப்ளு, அவன் ஓடுறான். அவ்வளவு சீக்கிரமா ஓடிடுவானா? நீ விக்கெட் அடிக்கிறதுக்காக தூக்கி போட்ட முள்ளங்கி என்னோடது, ஞாபகம் வச்சுக்கோ. அதை திருப்பி தரதா சொன்னேன். நான் உன்கிட்ட அப்படியா என்ன சொன்னேன்? யோசிக்கிற? என்கிட்ட இருந்த பெஸ்ட் முள்ளங்கி அதுதான் சூப்பரானது, தெரியும் உனக்கு? இரு, எனக்கு அந்த முள்ளங்கி ஞாபகம் இருக்கு. ரொம்ப சந்தோஷம், மறந்துடாத. நான் உனக்கு நாளைக்கு தரேன். இங்க என்னதான் நடக்குது? சந்தோஷம். எந்த பக்கம் திரும்பினாலும் பெரிய பெரிய ஓட்டையெல்லாம் போட்டு வச்சிருக்கான். எதுக்காக நீங்க சிரிக்கிறீங்க? இங்க பாரு பிரியன், இதுதான் கான்ட்ராக்ட். நீ எங்க கிட்ட இருந்து வாங்கின பணத்தை எப்ப கொடுப்ப? எப்ப கொடுப்ப? நீ மட்டும் அதை திருப்பி கொடுக்கலனா உன் வீட்டை நான் எழுதி வாங்கிக்குவேன். என்ன பண்றதுன்னு தெரியலையே. எதுக்காக நான் எல்லார்கிட்டையும் கொடுக்கறேன்னு சொன்னேன்? உன்னாலதான், எல்லாமே உன்னாலதான். ஒழுங்கா ஓடி போயிடு. தூங்க வேண்டிய நேரம். இது லாகர் விக்கோட வண்டியாச்சு. என்னதுரா இது? வானத்துல இருந்து பறந்து வந்த மாதிரி இருக்கு. என்னது இது? இது ரொம்ப அழகா இருக்கு. ஒருவேளை பப்ளு, பப்ளு, ஏய், போறேன். பப்ளு, உன்கிட்ட இருந்து என்னோட பர்த்டே கிஃப்ட் வாங்கிட்டு போலான்னு வந்தேன். அது நீ அதுக்குள்ள மறந்துட்டியானே? இல்ல 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 இல்ல, என்கிட்ட இருக்கு. ஆனா உன்கிட்ட நான் அதுக்கு முன்னாடி ஒண்ணு சொல்லணும். அதுவும் முக்கியமா அந்த கிஃப்ட பத்தி தான் சொல்லணும். சரி, என்னன்னு சொல்லு. இங்க பாரு, நான் கடல்ல அட்வென்ச்சர் பண்ணும்போது இது எனக்கு கிடைச்சது. நான் என் உயிரை பணைய வச்சு இதை எடுத்தேன். வாவ், இது எனக்கா? ஆமா, உனக்கு தான். வாவ், இது ரொம்ப அற்புதமா இருக்கு. பப்ளு, நீ கலக்குற. லா 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 லா. பார்த்து போக மாட்டியா நீ? என்னோடது. உனக்கு இது கிடைச்சிருக்கா? உனக்குமா? இது என்னோட பர்த்டே கிஃப்ட். உனக்கு என்ன நடக்குதுன்னே தெரியலையா? இவ்ளோ கலர் கலரா உனக்கு எங்க இருந்து கிடைச்சது? அதெல்லாம் பெரிய விஷயமே இல்ல. பப்ளு என்ன சொன்னா, இதுல 10 மட்டும் எனக்கு கிடைச்சதுன்னா நான் என்ன கேட்டாலும் வரம் கிடைக்குமா. நான் நிறைய முள்ளங்கி வேணும்னு கேட்டுக்க போறேன். அதுக்காக தான் இதை சேர்த்து வச்சுக்கிட்டு இருக்கேன். டாடா. ஹே ஓரன், எப்படி இருக்க? அரசருக்காக நான் கட்டின அரண்மனையை பாரேன், அருமையா இருக்கல? இந்த மொத்த உலகத்திலே இந்த மாதிரி ஒரு அரண்மனையை யாருமே கட்டியிருக்க மாட்டாங்க. இதனால எனக்கு நிறைய சக்திகள் கிடைச்சிருக்கு. இதெல்லாம் என்னோட முன்னோர்களுடைய டைமண்ட்ஸால கிடைச்ச ஆசீர்வாதம். எங்க இருந்து உங்களுக்கு இவ்ளோ கிடைச்சது? பப்ளு எங்களுடைய எல்லா பணத்தையும் எடுத்துக்கிறதுனால தான் இதை எங்களுக்கு கொடுத்தான். அவனோட வண்டி இங்க இருக்கானா? அவனை காணோம். குண்டு சட்டிகளா, நில்லுங்க. உங்களை
எப்போதுமே இந்த வண்டிக்கு முன்னாடி ஓடி ஓடி அழுத்து போச்சு. இப்போ இந்த லாகர்விக்கு எங்கேயும் இல்லைன்னு நினைக்கிறேன். இதை வச்சு ஒரு ரைடு போவோம். நான் ஒண்ணுமே பண்ணல, அதுவா ஓடுது. என்னதுடா இது? நான் இப்போ எங்க இருக்கேன்? என்னது அது என்னோட இருக்காச்சே? வண்டியை ஏய் பிரேயர், ஒழுங்கு மரியாதையா வெளியில வரையா இல்லையா? இதெல்லாம் கொஞ்சம் கூட சரியே இல்லப்பா. இப்ப சொல்லு, அந்த குரங்குக்கு மட்டும் ஏன் அத்தனை ஸ்டோனை நீ கொடுத்த? எதுக்காக கொடுத்த? பப்ளு ரொம்ப பொய் சொல்றான். அவனை சும்மா விடக்கூடாது. எப்படி ஒரு ராஜாவை ஏமாத்துவ? மரியாதையா வெளியில வந்துரு. நமக்கு உள்ள கொஞ்சம் பொறுமையா இருங்க guys. நாம எல்லாரும் ரொம்ப நல்லவங்களாச்சே. கொஞ்சம் பொறுமையா இருங்க, அவசரப்படாதீங்க. என்னால எனக்கு நீ நிஜமாவே பர்த்டே கிஃப்ட் கொடுப்பேன்னு நினைச்சேன். ஆனா நீ என்னை ஏமாத்திட்ட. நீ பொய் சொல்ற பப்ளு, நீ பொய் சொல்ற, பொய் சொல்ற. என்னது அப்படின்னா இது? அந்த ட்ரக்குக்குள்ள என்ன இருக்குன்னு பாக்குறேன். இந்த ட்ரக்குக்குள்ள நிறைய இருக்கு. ஃப்ரெண்ட்ஸ், இங்க வந்து பாருங்களேன். என்னோடது எல்லாமே போச்சு. இவங்க எல்லார்கிட்டயும் நான் நல்லா மாட்டினேன். என்ன இது? Instructions. இது முக்கியமா வடிவமைச்சது காட்டில் இருக்கிற விலங்குகளை சுலபமா பிடிக்கிறதுக்காகத்தான். இதை நீங்க மிதிச்சா போதும், தானா வெடிச்சிடும். ஃப்ரெண்ட்ஸ், இது பப்ளுக்கு நல்லா தெரிஞ்சிருக்கும். அதனால தான் எடுத்துட்டு வந்து நம்ம கிட்ட கொடுத்துருக்கான். எனக்கு எல்லாம் புரிஞ்சு போச்சு. இது நம்ம கிட்ட எதுக்காக கொடுத்தானா, அவன் லாகர்விக்கோட சேர்ந்துட்டா. நம்மள எல்லாம் இங்க இருந்து ஒழிச்சுக்கிறதுக்காக தான் அவங்க பிளான் இல்ல பண்றாங்க. இல்ல இல்ல, அதெல்லாம் உண்மை இல்ல. நிஜமா இந்த கல்லை பத்தி எனக்கு எதுவுமே தெரியாது. அவன் ட்ரக்கு திடீர்னு வானத்துல இருந்து குதிச்சது. அப்போ எனக்கே ஒண்ணுமே புரியல. நீங்க ஆச்சரியமா பார்க்கற மாதிரி தான் நானும் அப்ப பார்த்தேன். போதும், நாங்க இனிமே உன்னை நம்ப மாட்டோம். இவன் சொல்றது சரிதான். நாங்க யாருமே உன்னை நம்பவே மாட்டோம். ஆமா, நீ போய் சொன்னது மட்டும் எல்லாமே எங்களை போட்டு தள்ளுறதுக்கு முயற்சி ஏய், இருங்க. பண்ணிருக்க. இல்ல வேணாம், என்ன ஒண்ணும் பண்ணிடாதீங்க. உன்னை நாங்க எவ்வளவு சொல்ல நம்புறோம். ஆனா இப்படி பண்ணிட்டீங்க. இனிமே இந்த முட்டியே போட்டு மாட்டாங்க. போதும், அங்க இருக்கிறது எல்லாமே வெடிச்சு சிதறி போயிடும். இனிமே பப்ளுக்கும் நமக்கு எந்த சம்மந்தமே இல்ல. போதும்டா, எழுதுறான். அடே, ரெஸ்ட் எடுத்தது போதும்டா, முதல்ல எழுதுறா. லாகர்விக், என்னோட வாழ்க்கையை நீ கெடுத்துட்ட. ஏ பப்ளு, யார் வாழ்க்கையடா கெடுத்தது? எப்பவும் நீங்க தான்டா என் வாழ்க்கையை கெடுக்குறீங்க. ரிமோட் கண்ட்ரோலா? ஆச்சோச்சோ, இதை வேற நான் கீழே போட்டனே. லாகர்விக், நீ நினைச்சதை எப்பவுமே நான் நடக்க விட மாட்டேன். பப்ளு, எங்க இருந்து உங்களுக்கு இவ்ளோ கிடைச்சது? எவ்ளோ கனமா இருக்கான்? ஓரன், பப்ளு இந்த ட்ரக்ல தானே இருக்கான். ஒருவேளை கூட்டாளியோ? Hey guys, நான் ரிமோட் கண்ட்ரோலை எடுத்துட்டு வந்துட்டேன். இத வாங்குறதுக்காக தான் இந்த லாகர்விக் என்ன துரத்திக்கிட்டு இருக்கான். ஓ ஓ இன்னைக்கு நமக்கு லக்கிடே தான்டா. ஒழுங்காத என்கிட்ட கொடுத்துடுறாடு. சொன்னா கேள்றா. என்னடா பண்ற நீ? என்னைய வெளியே விடுறா. இதுதான் நடந்துச்சு. உண்மையை சொல்றதுதான் பொய் சொல்றதை விட ரொம்ப நல்லதே. பப்ளு மேலே தப்பில்ல. பப்ளு தெரிஞ்சு இது பண்ணவே இல்ல. எல்லாரும் என்ன மன்னிச்சிடுங்க guys, மன்னிச்சிடுங்க.